ம். இப்ப பாருங்க. அது ரெண்டையும் வடிவா காட்டுறேன். முதலும் பார்த்தது. இப்ப பாருங்க என்ன செய்யுது. எல்லாம் கதிர் எல்லாம் பிரிஞ்சு போகுது. இவருக்கு பின்னுக்கு தான் வேறு குவியம். ஒரு டைவர்ஜிங் லென்ஸ் சொல்றது. ஆஹ் அதை விட இது சின்னனா வரும், சிமோலா வரும். எந்த தடிப்பு கூட. இப்ப ஒளிக்கதிரை விரிக்குது அது. பாருங்க, சமாந்திரமா எல்லாம் விரிக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து நோமலானதுதான் வந்து. அப்ப ஒரு ஆள் விரிக்குது, ஒரு ஆள் குவிக்குதுன்னா உங்களால சமாந்திர கதிர் வந்து. இது இப்ப கிட்டத்தட்ட கண்ணாடி குத்தி மாதிரி தொலைப்படும். இது சமாந்திர கதிர்கள். இதான் நான் வளமையா படங்குறது. இதை வச்சுதான் இருந்தான். நடுவுல இருக்கிற கதிர் அப்படியே நேரா போகுது. என்ன செய்தாலும் பாருங்க அது நேரா தான் போகுது. ஆனா மற்றது முறியுது. ஒரு பக்கம் இதா இருக்கு, மற்றது இது குவிக்குது. சரியா? அப்ப இதை விட விளையாட்டுறாங்க உங்களுக்கு தேவையில்லை. நல்ல நீட்டா வந்துச்சு. இதுதான் நீங்க பழமையா இது வழியே இப்படி அப்ப ஸ்பெரிக்கல் என்ன கோ கோலை. ரைட். அது சரிதானே. இப்ப இந்த கண்ணில் இருக்கிறதெல்லாம் என்னது? கண்ணில் இருக்கவில்லை என்ன இப்ப? குவியவில்லை. குவிவு. குவிவு இல்லை. சரியா? இப்ப அந்த விஷயம் கிளியரா? வேற என்ன விஷயம் பார்த்தோன்னா காட்டவரும் சொன்னா. வேற என்ன விஷயம் காட்டணும்னு சொன்னா நம்ம ஒப்டிக்கல் ஃபைபர் ஒன்றும் என்ன ஒப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னா என்ன? ஒளியியற் ஒளியல். வெரி குட். இதெல்லாம் எண்டோஸ்கோபியே இருக்கு. ஃபைபர் கனெக்ஷன் இப்ப எஸ்எல்டி, இந்த எண்டோஸ்கோபி, ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். இதெல்லாம் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் தான். சைட்டுக்கு போகுது. ரைட். இதெல்லாமே அப்படி இல்லாம நல்லூர்ல வச்சு விற்கிறவங்க இதெல்லாம் அதான் ஒளியல் நேரம். ஒளியல் நேரம். சரி, அப்ப இதுல ஏன் இது பார்க்க ஞாபகம் வரும். இந்த பாருங்க அந்த ஒளிக்கதிர் அப்படியே உள்ளுக்குள்ள பட்டு பட்டு முறியுது. அதான் முழு அகத்தரிப்பு. விளங்குதா? முழு அகத்தரிப்பு நல்ல வடிவா பாருங்க. ரெண்டுக்குள்ளே பட்டு பட்டு உள்ளுக்குள்ள. ம்
பாருங்க நல்ல கிளியரா தெரியுது. முழு அகத்தரிப்பு, முழு உட்தரிப்பு. இதை விட வேற விளக்கம் கடைசி விடும் வராது. சரியா? இந்த செட்டப் தான் எண்டோஸ்கோப்பில நடக்கும். இதே செட்டப் எண்டோஸ்கோப்பில நடக்கும். எண்டோஸ்கோபி அகங்காட்டிய பேக்ல இந்த அல்சருக்கெல்லாம் பேக்ல இது விட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. குழாய் விட்டு பார்க்கறோன்னே தான் பார்க்க பெம்பலா இருக்கும், விட்டு பார்த்தா தெரியும். இது இது முதல்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த குழாயை விரிய பண்றதுக்கு ஒரு ஸ்ப்ரே ஒன்று பண்ணுவாங்க. அது அப்புறம் இந்த விழுங்க பண்றது சாப்பிட இல்லாம இல்லாது. இப்ப அது வளைஞ்சு வளைஞ்சு போகும், ஆனா எல்லாம் படம் அப்படி அங்க தெரியும். இதுதான் எண்டோஸ்கோபி. அது உள்ளுக்குள்ள போய் படம் எடுத்து அனுப்பு. இதுல ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மானிட்டர்ல பார்த்து பார்த்து அவ தேண்டி பயோப்சியும் எடுக்கலாம் தேவையான. பயோப்சின்னா அந்த உடல் மாதிரி எடுக்கிறது. சரியா? இப்ப பார்த்ததுதான் அந்த அகங்காட்டு எண்டோஸ்கோப். பாருங்க அதுல எண்டோஸ் போகுது. இது களத்துக்குள்ள போகுது இப்ப. ஆ இதுக்கு முன்னுக்கு கேமரா இருக்கும். இந்த கேமரா அப்படியே ரெண்டு. சரியா? ஒரு வாழ்க்கை முழுக்க சயின்ஸ் தான் இருக்கு. ரைட்? அதை விளங்கி படிக்க வரும். சரியா? அவ்வளவு நேரம் காய்ச்ச விஷயம் எல்லாம் படியா விளங்கிச்சா? ஆம் ரைட். சரி, எல்லாம் படத்தோட அப்ப 2016 முழுமையாக தெளிவாக விளங்கி படிச்சுட்டான். சரி, இனி 2017 இருந்து முழு பேப்பர் நீங்களாம் நான் சொல்ல சொல்ல விளங்கப்படுத்த புரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் சொல்லுவேன். உதாரணமா தருண்ராஜ் 17 வெளியில 14 விளங்கப்படுத்த. சரியா? மற்றது 2016 அடிக்கடி எக்ஸாம் வைப்பேன், வாயில கேட்பேன். அது நல்லபடியா கிளியர் பண்ணி கொள்ளும். ரைட். இந்த வகுப்பு உங்களுக்கு 100% பிரியோசமா இருக்கும். இது வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. ரைட். மீண்டும் சந்திப்போம். சரியா? Thanks. ஓகே, வெல்கம். Thank you. ஓகே, வெல்கம்.